எனக்கு இது ஒன்றும் ஐடியா கிடையாது. எங்கள் அப்பா தான் சொன்னார் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து காஸ்ட்டும் ரொம்ப கம்மி, ப்ளஸ் வந்து நாங்கள் மூவ் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக மூவ் பண்ணலாம். இதே வந்து நம்ம கல்லில் வந்து சிமெண்ட்டில் மேக் பண்ண சாடி வேணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் கிட்டத்தட்ட ஒரு 15 கேஜி கிட்ட வரும் லிஃப்ட் பண்ணுறது. பட் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே லிஃப்ட் பண்ணி அதோட எடுத்துகிட்டு போயிட்டு எப்போ தேவைப்படுதோ இதை நம்ம உடச்சிட்டு உள்ளே இருக்க மரத்தை தனியாக எடுத்துகிட்டு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஐடியாவில் தான் இப்போ வந்து இது ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அடியில் வந்து தண்ணி நின்றுச்சுன்னா வந்து வேர் அழுகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் எல்லா பேரலுக்கும் வந்து கீழே வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு திரும்பி மரம் நட்டுறதுக்கு அங்கே போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. லைக் என்னென்னா வேரில் அடிப்படாமல் சுற்றி வர எல்லாத்தையும் தோண்டி இருக்கிற சின்ன சின்ன மரத்தெல்லாம் எடுத்து பேரலில் வந்து நட்டு வைக்கணும். ஸோ அதை தான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது என் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹைட்டாக ஒரு மரம் தெரியுது இல்லையா, இது ஆக்சுவலாக பிடுங்க முடியாது, வெட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இது இந்த மரம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு ஏதோ உள்ளுணர்வு வந்து சொல்ல ஆரம்பிச்சுது. ஸோ வந்து நான் இதை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பித்தேன் கூகுளில் போயிட்டு. அதாவது இந்த மரத்தோட பூ இருக்குது, அந்த பூவை வந்து அந்த ஆஸ்துமா நோக்கி வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து இந்த மரத்தில் கிடைக்கிற ப்ராப்பர்ட்டிஸில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து கிடைக்கிது. ஸோ இது ரொம்ப வந்து மெடிசனல் வேல்யூவான ஒரு மரம். இதை வந்து இந்தியன் கார்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பேர். நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி இதோட மெடிசனல் வேல்யூ கூட பார்த்துக்கலாம் கூகுளில். அண்டு இது முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்றதுனால நான் அதை மென்ஷன் பண்ணி சொன்னேன். வேரெல்லாம் உடஞ்சி போயிடும் எனக்கு தெரிஞ்ச மண்வெட்டியால் இதுக்கு மேலே போட்டேன். மெயினாக அந்த மரத்தில் பால் பட்டுச்சு ஒரு மாதிரி எரியுது கை. இங்கேருந்து அள்ளிட்டு அங்கே கொண்டு போய் கொட்டணும். ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு வீடியோவில் நீங்கள் பார்த்தப்ப ஃபுல்லாக சவராக இருந்துச்சு. அப்போ தான் எல்லாம் உடைக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் உடைக்கிற வேலையும் வந்து லேபர்ஸ் தான் பண்ணாங்க, 2 பேர் தான் வந்து பண்ணாங்க. இதுவும் இங்கே பர்மனெண்ட்டாக இருக்க போகிறதில்ல. ஸோ இதுவுமே டெம்பரவரி தான், வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கோம். எடுக்கும்போது தொட்டி உடச்சிட்டு மரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளானில் இருக்கும். என்னோட ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் பிளானு. பார்க்கலாம் அது என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு. நான் ஒர்க் பண்ணால் ஃபுல்லாகவே உடம்புலாம் சகதி ஆகிடுச்சு. இவர் தான் கூட வேலை செஞ்சார், உடம்புல கொஞ்சம் கூட அழுக்காகலை. வேலை செய்ய வந்திருந்தாங்க, அவங்களோட ஒரு 1% ஒர்க்கு தான் நாங்கள் பண்ணாங்க. அதுவே எங்களால் முடியல.